ஒரு காலத்தில் அசுரர்கள் எல்லாருமே இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்கள அழிக்கிறதுக்காக பிறந்தவர் தாங்க நம்ம முருகப்பெருமான். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எப்படி பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு காலத்தில் அசுரர்கள் எல்லாருமே உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்காங்க. அப்போ தெய்வங்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சிவபெருமான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஒருவன் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் சிவனோட 3வது கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி வந்திருக்கு. அந்த தீப்பொறி 6 நதிகளில் விழுந்திருக்கு. அந்த ஒளியை அங்கே உள்ள கார்த்திகை பெண்கள் எல்லாருமே காப்பாற்றும் போது அந்த ஒளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த தருணத்தில் தாங்க நம்ம முருகப்பெருமான் பிறந்திருக்காரு. கண்களில் வீரத்தையும் இதயத்தில் கருணையோட வடிவமாகவும் இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.